சேமான் அரபியா? இன்றொரு தகவல். எதுக்கு இவன் கூப்பிட்டு விட்டான்? மென்டாரா? நானா? உருட்டு. ஓஹோ, கார் எடுத்து வர கூப்பிட்டு விட்ருக்கான் போல. உடச்சி கவுத்தி கொண்டு வந்துடுறாங்க. செலவு நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குன்னு கவலைப்படுறோம். வீடு எங்கே இருக்கான்? அது எங்கே இருந்தால் என்ன, லொக்கேஷன் போட்டுருவாங்க. ஓ, அவங்க அப்பா பெரிய ஆளாம. டேமேஜோடு கொண்டு வர்றதாண்டா அந்த நூபு சுல்தானுக்கு வேலையை. நல்லா கொண்டு வாங்குறான் இவன். நான் என் காரையே டேமேஜ் பண்ணாமல் கொண்டு வர மாட்டேன். இதில் இவன் காரை வேறு டேமேஜ் பண்ணாமல் கொண்டு வரணுங்கிறான். இதை ஒன்று சொல்லிடுறா, எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்னு. இதுக்கு தான்டா ஃபோன் பேசிட்டு போகக்கூடாதுங்கிறது. என் வண்டி கண்டமாயிரும் போலையே. பொறுமையாக போய் கல்தாமட்டிலே ஒரு அடி போடணும். போடு. இதுக்கு மேலே தான் ஏறணும் போல. நல்ல சண்டை போடுறாங்க அண்ணனும் தங்கச்சியும். கோச்சு செய்கிற வேலையாடா இது. உன்னை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போல் இந்த கார் வந்தால் மட்டும் திறக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஒரு வழியாக காரை திருடியாச்சு, போட்டுட்டான் சொட்டை.
உன்கிட்ட பேசிக்கிட்டே வந்தால் மட்டும்தான்டா கார்லாம் இப்படி ஆகுது. ஃபோனை கட் பண்ணிட்டு விடாடா. இந்த வந்துட்டாரா மைக்கிள். நாங்கள் உங்கள் கோச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு அதை பார்க்க மாட்டேன். டியூ கட்டாத காரை தூக்கம் வந்து அதை மட்டும் வந்து கண்டுபிடிங்கடா. நல்லா இருக்குடா உங்கள் வேலை. இவர் காசெல்லாம் கட்ட மாட்டார். காரை தூக்கம் வந்துட்டா மட்டும் எவன் தூக்க சொன்னான்னு நம்மகிட்ட கேட்பார். வென்று இந்த கிறுக்க இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலையே. கடை அங்கலாடா இருக்குது, இங்கே ஏன்டா நிறுத்த சொல்கிறீங்க? அந்த இருக்குடா கடை. போய் மோத சொல்கிறானா? ஏண்டா அவன் ஆல்ரெடி காரை டேமேஜ் பண்ணாதான்னு சொல்லியிருக்கிறான்டா. ரைட் விடு. ஜோக் வேறு பண்ணக்கூடாதாண்டா. சரி, எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்துன்னு பேர் எடுத்தோம். நாசமாக போச்சு. ஒளிஞ்சு போங்க. என்கிட்ட கத்தாத, பின்னாடி ஒருத்தர் இருக்கான் பார், அவன்கிட்ட கத்து. அதுக்கு என்னடா பண்ண முடியும்? காசெல்லாம் கொடுக்குறான்ப்பா. ஃபைட்டா? வெயிட்டு. போ சாம், போ போ போ. ஆனால் எந்த தப்பும் பண்ணாத அவனை போட்டு நம்ம அடிக்கிறோம் பார்த்தீங்களா? போடு போ. வளர்ந்துட்டான். அநேகமாக வாங்கின அடிக்கி இனிமேல் கடையை காலி பண்ணிட்டு போயிடுவோம் போல. போ. 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் தெரியுமாடா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறோம் மைக்கிள். ஒரு வழி அந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.